சாமி, மகர ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த புத்தாண்டு அவர்களுக்கு பிறக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள இருந்தாலே சூனியவசமா இருப்பான் சார். ஒரு நாள் வெளியில வந்துட்டாலே ஏதோ ஒரு நிம்மதியா வாழற மாதிரியான உணர்வு இருக்கு. குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். நிறைய கடன் நெருக்கடியில மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம எப்பதான் ஒரு பைனான்சியலி ஒரு ஸ்டேபிளா மாறுவோம் அப்படின்னு எதிர்பார்த்த மகராசிக்கெல்லாம் புதிய முயற்சி எல்லாம் பயங்கரமா சக்சஸ் ஆகும். இவங்களுக்கு துணிச்சலோடு பல முடிவுகளை எடுப்பார்கள். தயக்கம் தான் நிறைய இருந்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுளர்களோடு இவர்களுக்கு மாறுபடும். சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சார். சாமி, மகர ராசி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடும் எதிர்பார்த்த ராசி மகர ராசி. இந்த 7.5 சனி கத்துக் கொடுத்த பாடம் அவங்களால வாழ்க்கையிலே மறக்க முடியாது. கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்துல மகர ராசிக்காரர்கள் சொல்லி ஆள் இருந்துச்சுன்னா போன்னு கத்துவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் 7 வருஷமும் இந்த வார்த்தை மாறாம பதிவு பண்ணிட்டே இருப்பேன். என் வீட்டுல கூட விளையாட்டா என் தங்கச்சி கேட்கும், என்னடா ஒரே பலனா இருக்கு மகர ராசிக்கு அப்படின்னு கேட்கும். அப்பதான் நான் சொல்லுவேன், 7.5 சனி முடிகிற வரைக்கும் இதை நான் மாத்தியே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு ஒப்பான வழிகள் எல்லாம் அனுபவிச்சுட்டாங்க. இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு புலம்புன மகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவையும் மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த புத்தாண்டு அவர்களுக்கு பிறக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வருஷ தொடக்கத்திலேயே வைகாசி மாசம் 13ஆம் தேதியிலிருந்தே குரு 7ல அவங்களுடைய ராசியை பார்க்கிறார். உச்சமடைந்த ஒரு குரு பகவான் ராசியை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய இருட்டுல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும்? பௌர்ணமி நிலவு மாதிரி இருக்கும். அப்படிதான் சார். அவனுக்கு வழியே தெரியாம ஒருத்தவன் நடந்து போறான் சார், ஒரு குகைக்குள்ள இருக்கான் சார். அவனுக்கு அந்த ஒரு குகையை தாண்டி வெளியில நிற்கும் பொழுது ஒரு சொர்க்கலோகமே அவனுக்கு கண்குள்ள தெரிஞ்சதுன்னா அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனநிலையை உணர்வானோ மகராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் சத்தியமாக அதை உணர்வார்கள். மனதளவில் எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டீர்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்க மனசை பாதிச்சதோ, எதை நினைச்செல்லாம் அழுது புலம்பி போராடுனீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனைக்கும் சத்திய தீர்வை கடவுள் கொடுப்பார். திறமை இருக்குங்க எனக்கு, உழைப்பு இருக்குங்க எனக்கு, தகுதி இருக்குங்க எனக்கு, ஆனாலும் கடவுள் எனக்கு எதையுமே செய்யலையே, எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலையே, நான் எல்லாமும் எனக்கு திறமை இருக்கே, ஒண்ணு இல்லாதவன் ஒரு கம்பெனி வச்சிருக்கானே, ஒன்னுத்துக்கும் வழி இல்லாதவன் 10 ரூபா சம்பாதிக்கிறானே, என்னை விட கம்மியா சம்பளம் வாங்குற ஒரு வீடு கட்டிட்டானே, எல்லாம் எனக்கு இருந்து ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிச்சாரு அப்படின்னு புலம்புன மகராசிக்கெல்லாம் எல்லா சோகங்கள பிரார்த்தங்களும் சத்தியமாக கிடைக்கும். அருமை சார். அதுல முக்கியமானது சார், வீடு, வாசல், மண்ணு, மன, தொழில், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். பல பேருக்கு வார்த்தைகள்ல தடுமாற்றம், குடும்பத்துல பெரிய சிக்கல் சார். 2ல சனி, பாத சனி, ராகு கேது தோஷம், எப்படி முடியும்? வீட்டுக்குள்ள இருந்தாலே சூனியவசமா இருப்பான் சார். ஒரு நாள் வெளியில வந்துட்டாலே ஏதோ ஒரு நிம்மதியா வாழற மாதிரியான உணர்வு இருக்கு. அதுதான் நான் சொல்லுவேன், வெளியில வந்துட்டா ராச யோகம், அண்ணா வாங்கண்ணா உட்காருங்க சாப்பிடுங்க, டே தலைவருக்கு டீ எடுத்து வந்து கொடுறா, சாப்பிடறதுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கடான்னு சொல்லுவான். வீட்டுக்குள்ள போயிட்டா ஏண்டா வந்தோம் அப்படின்னு புலம்பிய மகராசி பல உண்டு. ஆனா அந்த குடும்ப விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்கும். இவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பா பண விவகாரங்கள்ல இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய இழப்புகள் தான் போச்சு. எதுக்காக செலவு பண்ணாங்க, ஏன் செலவு பண்ணாங்கன்னே தெரியாம ஏகப்பட்ட பணத்தை அழிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணிருப்பாங்க, நிறைய கடன் நெருக்கடியில மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம எப்பதான் ஒரு பைனான்சியலி ஒரு ஸ்டேபிளா மாறுவோம் அப்படின்னு எதிர்பார்த்த மகராசிக்கெல்லாம் இந்த வரக்கூடிய மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல பைனான்சியல் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு புது தன்னம்பிக்கை, புது தைரியம், புதிய தெம்பு 3ஆம் இடத்து உச்ச பார்வையால் குரு பகவானால் ஏற்பட போகிறது. உங்களுடைய ராசி நாதனையும் குரு பார்க்கிறார், உங்களுடைய ராசியும் குரு பார்க்கிறார். இது எவ்வளவு பெரிய விசேஷம். அப்போ ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு சுப்பீரியர் பவர், ஒரு சூப்பர் மேனா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்களை மகராசிக்காரர்களுக்கு கடவுளே கொடுப்பார். இப்ப நான் பேசும்போது கூட மகராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை சத்தியமா வராது. இல்ல, அதைத்தான் சொல்லுவாங்க உறவுகள் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு சொல்றீங்க, இத்தனை வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ராசி பலன், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? மகர ராசிக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அடுத்த ஜென்மம் மட்டும் தான் மகர ராசியோ பிறக்கக்கூடாதுன்னு போற உறவுகள் நிறைய உண்மை சார். ஏன் சார், காயம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தானே சார் ஆறக்கூடிய நாள் எடுத்துக்கும். 7.5 சனி 7.5 வருஷம் பட்ட அடி எல்லாம் நம்ம உறவுகள் ஒரு நாள்ல சரியாகணும்னா எப்படி முடியும்? அந்த காயம் என்பதை கடவுள் ஆற்றுகிறார். அந்த காயத்தை ஆற்றிய பிறகு உங்களுடைய வாழ்விற்கு ஒரு பெர்மனண்டா இருக்கிற டிஃபெக்ட்ஸை சரி பண்றாருங்க. அந்த டிஃபெக்ட்ஸை சரி பண்றதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனை கண்டிப்பாக கடவுள் கொடுக்க போகிறார். அந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம சொல்ற மே 26க்கு பிறகு இவர்களுக்கு வரப்போகிறது. அப்போ
புதிய முயற்சிகள் நிறைய செய்வாங்க சார். இதுக்கு முன்னாடி எல்லாம் 7 வருஷம் எல்லாம் எதையுமே பண்ண முடியாம இருந்தாங்க. புதிய முயற்சி எல்லாம் பயங்கரமா சக்சஸ் ஆகும் இவங்களுக்கு. துணிச்சலோடு பல முடிவுகளை எடுப்பார்கள். தயக்கம் தான் நிறைய இருந்தது. முன்ன ஒரு கால் வச்சுட்டா ஜெயிச்சிருவாங்க. அந்த காலை வைக்கிறதுக்கு நிறைய தடுமாற்றம் இருந்தது அவர்களுக்குள். அந்த சிக்கல்கள் எல்லாம் கடவுள் அருளோடு இவர்களுக்கு மாறுபடும். அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா 3வது நபர்களாலும் வெளிவட்டார தொடர்புகளாலும் இவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் பெருகும். இன்னைக்கு ஒரு புதிய நபர்கள்லாம் அறிமுகமாவாங்க. அந்த நபர்களால் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும், பெரிய அனுகூலம் கிடைக்கும், பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். குறிப்பா வீடு, மன, தொழில் இதுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுடைய கனவு மேக்கு பிறகு நடக்கும். ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மே 26க்கு பிறகு தாராளமாக தொடங்கலாம். ஏற்கனவே தொடங்கி முடங்கி போயிருக்கு சார், திருப்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணலாமான்னா கண்ணை மூடிட்டு செய்யுங்க. புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா, அல்லது புதுசா ஒரு சொத்து வாங்கலாமா, அல்லது புதுசா வேற ஏதாவது ஒரு விஷயத்த என் மேல நான் பதிவு பண்ணலாமா, அல்லது என் ராசிப்படி தொடங்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும் இந்த கிராம பகுதிகளில். அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாராளமாக உங்கள் பேர்ல எதை வேணாலும் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். 7.5 சனியில கல்யாணம் பண்ணி குழந்தை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கடவுள் நிச்சயமாக கொடுப்பார். பிள்ளைகளால நல்ல சந்தோஷமான நிகழ்வு கிடைக்கும். பிள்ளைகளை நினைச்சு உங்க மனசுல இருந்த வருத்தங்கள் சரியாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை மனப்பூர்வமாக இவர்கள் பூர்த்தி செய்வார்கள். ஏன் குரு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி எடுத்துருங்கன்றீங்க? தைரியமா எடுங்கன்ற. ஏன்னா 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மட்டும் இல்ல சார், இவங்க ராசிநாதன் சனியும் பாக்குறாரு. அப்போ அவங்க அப்பாவும் கூட இருக்காரு, உங்களுக்கு பணமும் கூட இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஒரு தைரியமா இறங்கி செய்யடான்னு ஒரு ஆள் சொல்றதுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அதே மாதிரி 6ல குரு ரொம்ப ட்ரபிள் பண்ணுச்சு. மகராசிக்கு 7.5 சனி முடிஞ்சு கூட பெரிய நிம்மதி இல்லையே அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க பல பேருமே. சார் மார்ச் 6ல இருந்து நிறைய சிக்கல் நடக்குதுன்னு என் காது கூட நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டாங்க. என் கண்கூடாவே பார்த்தேன். சனி நடக்கும்போது கூட நல்லா இருந்ததுங்க. அந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்து இன்னைக்கு ஒரு 20 நாள் தான் ஆகுது, வச்சு பிரிச்சு எடுத்துருந்தே சனி அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க. அதுக்கு காரணம் 6ல் குரு பகவான் இருக்கக்கூடாது. 6ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா சத்துரு சம்ஹார தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சகடம். எதிரி அதிகமாகும், சத்துரு தொல்லை அதிகமாகும், கடன் நெருக்கடி அதிகமாகும், பொருளாதார இழப்புகளை கொடுக்கும். நம்ம காலுக்கு கீழே நம்ம தலை வச்சா எப்படி வலிக்குமோ அந்த வலிகளை மகராசி அனுபவிச்சது. அந்த சிக்கல்கள் கடவுள் அருளோடு மாறும். கடன் சுமை சரியாகும், நேத்திக்கு இழந்த பணம் திருப்ப வரும், நேத்திக்கு பண்ண முதலீடுகள் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸா வரக்கூடியதா இருக்கும். நேத்திக்கு இவனாடாது அப்படின்னு பேசினவங்க எல்லாம் வாங்க சார் உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கான ஒரு மதிப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமா 7வது இடத்துல குரு வராரு, உச்சம் அடைகிறதுனால திருமண தடைகள் விலகும். கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும். ஏன்னா 8ல கேது, ராகு 2ல இருக்கிறதுனால தவறுதலான தொடர்பு, தவறுதலான சேர்க்கைகளால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்குள்ள மூவ் பண்ணி போவாங்க. தட் மீன் நான் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், ஒரு அஃபேர்ல இருக்கேன், இது எந்த கட்டத்துக்கு போகும்னு எனக்கு தெரியல, இது எப்படி போய் முடியும்னு தெரியல அப்படின்லாம் மாரராசி நிறைய புலம்பி இருக்கும். நான் நம்புறவங்க நல்லவங்களை தான் கல்யாணம் முடிக்க போறேன்னா அப்படின்ற குழப்பம்லாம் இருந்து அழகா சொன்னீங்க. இதேதான், பழகுவாங்க, பேசுவாங்க, ஆனாலும் அந்த ஒரு நம்பிக்கை மாரராசிக்கு இல்லாமலே இருக்கும். நம்ம சரியா பண்றோமா, தப்பா பண்றோமான்னு. ஆனா இந்த குரு வந்ததுக்கு பிறகு அவர்கள் தீர்க்கமான பல முடிவுகளை எடுப்பார்கள். நிச்சயமா அது அப்படி ஏதாவது இருந்தா கூட காட்டி கொடுத்துரும் சார். ஒரே விஷயம் தான், சரி தப்பு. இந்த குரு பெயர்ச்சி ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள கடவுள் கொண்டு வந்துருவாரு. சரி எது, தப்பு எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு பகுத்து ஆராய்ந்து அவர்களுக்குள் எடுக்கக்கூடிய முடிவு அது நல்ல முடிவாக இருக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்ல இந்த கிளாரிட்டியா டிசிஷன் எடுக்கிறதா பெரிய விஷயம். அது குரு கொடுத்தாலே போதுமே. அதுவும் ராசியை பார்த்துட்டாலே அது வந்துடும் சார். அதே மாதிரி ராசியை பார்த்துட்டாலே ஒரு நம்பிக்கை வந்துடும், தைரியமா முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு நல்ல முடிவு தான் சார் எடுப்பாங்க. அந்த மனக்குழப்பத்தாலே அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அது நெகட்டிவா போயிடும் இவங்களுக்குள்ளே ஒரு பயம். ஆனா அது மாறிடும். 8ல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும். என்னதான் நல்லா இருக்குன்னு மகராசிக்கு 7ல குரு வச்சு சொன்னாலும் அஷ்டமத்துல ராகு கேதுவோட சஞ்சாரங்கள் சரியில்லை. 2ல ராகு 8ல கேது இருந்துச்சுன்னா கோச்சார ரீதியா நாகதோஷத்தை ஏற்படுத்தும். மனமான தம்பதியர்கள் இருந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பீரியட்ல. என்னதான் குரு நம்மளை காப்பாத்தினா கூட மழையில கூட இருந்தாலும் கால் நனையும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல ஏற்படும் தான். கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துட்டோம்னா, அப்பா இந்த இடத்துல மழை வருதுன்னு சொல்றோமா, கொஞ்சம் ஒதுங்கி நிப்போமே, பெரிய சிக்கல் மாட்டிக்காம இருங்கன்னு சொல்றேன். இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, கணவனா இருந்தா மனைவி சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டது நல்லது, மனைவியா இருந்தா சரிங்கன்னு போறதும் நல்லது. 2 பேர் விட்டு கொடுத்து போறது நல்லது. இந்த காலம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா குரு பலன் இருக்கிறது ஒரு பக்கம் சொன்னாலும் 8ல ராகு இருக்கிறது சர்ப்பதோஷங்கள் இதை என்டர்டெயின் பண்ணும் சார். இந்த டைம்ல தான் பொண்டாட்டி ஒண்ணு சொன்னா புருஷனுக்காகாது, புருஷன் ஒண்ணு சொன்னா பொண்டாட்டிக்காகாது. தப்பு கிடையாதுயா, தோத்து போய் யாருகிட்ட தோத்து போற? பொண்டாட்டிகிட்ட தானே தோத்து போறேன், கணவன்கிட்ட தானே தோத்து போறீங்க. உங்களுக்குள்ள ஏன் ஈகோ? ஏன்னா ஈகோ வரும். ராகுகேதுவோட வேலை அதுதான். இந்த டைம்ல அது மட்டும் வராம பாத்துக்கணும். அப்படி வந்தாலும் அது நம்மளே உங்களுக்குள்ள 2 பேத்துக்குள்ள நீங்க தோத்து போறதுனால உங்க வாழ்க்கை கெட்டு போயிடாது. அதை மட்டும் கொஞ்சம் இவங்க பார்த்துருக்கணும் சார். மற்றபடி மகராசிக்காரர்களுக்கு நல்ல பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பு
புகழ் எல்லாம் இந்த வருஷத்துல கடவுள் கொடுப்பார். 7.5 சனி முடிஞ்சதே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி சார். இனிமேல் ஒண்ணும் இல்லை சார். கடல்ல மாட்டி தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க சார். இப்ப கடல்ல இருந்து அந்த மணலை தாண்டி போய் கார்ல ஏறணும். இப்ப நடந்து போற தூரம், அந்த தூரம் என்பது இவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி 13 மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு வருது. அந்த மே 26க்கு அப்புறம் கார்ல உட்கார்ந்தாங்கன்னா ஏர்போர்ட்ல இறங்கினா ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பர் சாமி. எல்லா கனவுகளும் வெற்றி அடையும். நிச்சயமா சாமி. இந்த ராகு நவம்பருக்கு அப்புறம் மாறுவாரு, ராசிக்கு வருவாரு. அதனால பெரிய விஷயங்கள் எதுவும்? அது நீங்க கேட்பீங்கல்ல, கவனமா இருக்க வேண்டிய இடம் எங்கன்னு சொல்லி. அது ஏன்னா முக்கியமா ராசியில ராகு கேது வரும்பொழுது ஒரு வார்த்தை நான் முன்னாடி சொன்ன பாருங்க, கணவன் மனைவிக்குள்ளதான் சார் பிரச்சனையும் பண்ணும். ஓ, ராசியில வர்றப்பையும் ஏற்கனவே இருக்கிறது இப்ப போஞ்சு பெருசாகி போகும். ரொம்ப பாதிக்கும் சார். மகரத்துல மறைக்காம சொல்லணும்னா, நம்ம உறவுன்றதுனால நான் பூசி முழுகாம நேரடியா சொல்றேன், தவறுதலான உறவு வரும் சார். தவறுதலான சேர்க்கை வரும். தவறுதலான பழக்க வழக்கத்துக்குள்ள அதை என்டர்டெயின் பண்ணும். எதனாலன்னா, ராசியில ராகுவும் 7ல கேதுவும் இருந்துச்சுன்னா கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம். அப்ப ராகு கேதுவோட இம்பாக்ட் எதில் கொண்டு வரும்? சந்திரனோட ராகு சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷமும் ஏற்படும். அப்ப கிரகண தோஷம் இருந்துச்சுன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. மனரீதியான உளைச்சல்கள் சத்தியமாக வரும். அதுக்காக தான் சொன்னேன், படிச்சு விட்டு கொடுத்து போங்க. புதிய நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. 2ல ராகு இருக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் இப்ப 2ல இருக்கு. ஐப்பசி மாசம் 27ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு பாதி மாசத்துக்கு பிறகு திருப்பி ராசியில வராரு. பிற்பகுதியில கவனமா இருக்கணும். முற்பகுதி ஜாலியா இருக்கலாம், நல்லா இருக்கு டைம். பிற்பகுதி காலம் என்பது முற்பகுதியில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த விளைவுகளை இவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்க அப்ப பத்த வச்ச பட்டாசு இப்ப வெடிக்குதா வெடிக்கல புஸ்வானமாகதான் பார்க்கணும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்கன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். நிச்சயமா சார், நிச்சயமா. நம்ம எச்சரிக்கையும் சொல்லிட்டோம், அந்த ராகு இதனால வரப்போற விளைவுகளையும் சொல்லியாச்சு. நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதற்கான வழிபாடு. மகர ராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம் இருக்கிறதுனால நாகநாதர் வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். ராகு கால வேளையில சிவபெருமானுடைய கோவில் ஏதாவது பக்கத்துல இருந்துச்சுன்னா அந்த சிவபெருமானை மனதார வணங்கிட்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுகேதுக்கு 2 அகல் விளக்குகளை மனதார ஏற்றி வழிபட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வு மேம்படும். சிவன் கோயில் போகும்பொழுது அபிஷேக காலகட்டங்கள்ல பால் வாங்கி கொடுத்து இவங்க அபிஷேகம் செய்யறதுனால இந்த ராகுகேதுவால் வரக்கூடிய பாவ வினைகளை இவர்கள் தடை, மன சஞ்சலங்கள் கொஞ்சம் நீங்க கண்டிப்பா குறையும் சார், கண்டிப்பா குறையும். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி சார்.